This sermon, The Cruelty of Sin and the Penalty That It Cost to Rid Sin from Our Lives, was delivered on Friday evening, April 3rd, 1953, at the Brenham Tabernacle, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டு தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்ஹாம் அவர்களால் 1953ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலையில் அமெரிக்கா, இண்டியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்ஹாம் ஜெப கூடாரத்தில் பாவத்தின் கொடூரமும் நம்முடைய ஜீவனில் இருந்து அதை நீக்க அதற்கான தண்டனையின் கிரயமும் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது தமிழாக்கத்துடன் நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். Let's go back in the Old Testament. I want to talk on the cruelty of sin and the penalties that it costs to rid sin from our lives. ஆனால் இன்றிரவு நாம் பழைய ஏற்பாட்டிற்கு திரும்பி போவோம். நான் பாவத்தின் கொடூரமும் நம்முடைய ஜீவனிலிருந்து பாவத்தை நீக்க அதற்கான தண்டனையின் கிரயமும் என்பதன் பேரில் பேச இருக்கு. Isaiah 53, the prophet anointed 712 years before the coming of the Lord. He said these words. ஏசாயா 53 கர்த்தர் வருவதற்கு 712 வருடங்களுக்கு முன்னர் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இந்த வார்த்தைகளை கூறினார். Who has believed our report? To whom of the arm of the Lord is revealed? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? For he shall grow up before him as a tender plant and a root out of dry ground. இளங்களையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். He has no form nor comeliness, and when we shall see him, there is no beauty that we should desire him. அவருக்கு அழகுமில்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. He is despised and rejected of man, a man of sorrow, acquainted with grief. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை He was despised and we esteemed him not. அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். Surely he has borne our grief, carried our sorrow. Yet we did esteem him stricken, smitten of God, and afflicted. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். But he was wounded for our transgression, he was bruised for our iniquity. The chastisement of our peace was upon him, and with his stripes we are healed. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். All we like sheep have gone astray. We have turned every one to his own way, and the Lord laid upon him the iniquity of us all. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். He was oppressed and afflicted. He opened not his mouth. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. He was brought as a lamb to the slaughter, and as a sheep before her shearers is dumb, so opened he not his mouth. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். He was taken from prison and from judgment. Who shall declare his generation? இடுக்கண்ணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? For he was cut off from the land of the living. For the transgressions of my people he was stricken. ஜீவனுள்ளவருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல்களின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். He was made his grave with the wicked, and with the rich in his death, because he has done no violence, neither was there deceit in his mouth. துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குடியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததுமில்லை. Yet it pleased the Lord to bruise him.
He has put him to grief. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். When thou shalt make a soul, or when thou shalt see his soul an offering for sin, he shall see his seed and shall prolong his days, and the pleasure of the Lord shall prosper in his hand. அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். If I would call it a scripture text, so now I take the 6th verse. All we like sheep have gone astray. And the Lord turned every one to his own way. And the Lord laid upon him the iniquity of us all. நான் வேத வார்த்தைகளின்படியான ஒரு சந்தர்ப்பமாய் இதை அழைக்க விரும்பினால் நான் 6ஆம் வசனத்தை எடுத்துக் கொள்ளுகிறேன். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித் திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். I want to talk just a few moments. We're always happy when it comes to having the joy of the Lord in our midst. How I rejoice with you greatly. நான் ஒரு சிறிது நேரம் மட்டுமே பேச இருக்கிறேன். கர்த்தருடைய சந்தோஷம் நமது மத்தியில் இருக்கின்றதாக இருக்கும் பொழுது நாம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கிறோம். நான் எப்படியா உங்களோடு அதிகமாக சந்தோஷிக்கிறேன். But did you ever stop to think what it costs to have it? Did you ever realize just the price that's behind it? What judgment was and what the penalty of sin? ஆனால் அதை நீங்கள் உடையவர்களாய் இருக்க அதற்கு என்ன கிரயமானது செலுத்தப்பட்டது என்பதை எப்பொழுதாவது நீங்கள் சிந்தித்து பார்த்ததுண்டா? அதற்கான கிரயம் என்ன? நியாய தீர்ப்பானது என்னவா இருந்தது? பாவத்தின் அபராதம் என்ன என்பதை குறித்து நீங்கள் எப்பொழுதாவது உணர்ந்தது உண்டா? How cruel must sin be when it calls the Son of God to go to Calvary and God to strike him and turn his face from him and smite him and they be afflicted. தேவனுடைய குமாரனை கல்வாரிக்கு போகும்படியாய் செய்து தேவன் அவரை அடிக்கும்படியாய் செய்து அவரிடத்திலிருந்து தேவன் தம்முடைய முகத்தை திருப்பிக் கொண்டு அவரை அடித்து அவர் சிறுமைப்படுத்தப்பட்டார். Look who he was. அவர் யாராய் இருந்தார் என்று பாருங்கள். Now, I want to draw just a small picture to you, talking now. பேசிக் கொண்டிருக்கையில் இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு காட்சியை உருவகப்படுத்தப் போகிறேன். Let's all of us take a little trip tonight on a little ship, and a little spaceship or airship. நாம் எல்லாருமாக இன்றிரவு ஒரு சிறு கப்பலில் ஒரு சிறு ஆகாயவழி கப்பலை எடுத்துக்கொண்டு ஒரு சிறு பிரயாணம் போகும். Let's go back 100 million years before there was a world, before there even was a star or anything, and there you can see nothing but space. உலகம் என்று ஒன்றும் நட்சத்திரங்களும் இல்லாதிருந்ததான ஒரு 10 கோடி வருஷங்களுக்கு பின்னாக போகும். அங்கே உங்களால் ஆகாய வெளியை தவிர வேறு ஒன்றையும் காண முடியாது. And all that space was God. In the beginning was God. அந்த வெளியெல்லாம் தேவனாய் இருந்தது. ஆதியிலே தேவன் இருந்தார். And now we'll watch coming into existence a little white light. We call it like a halo, and that was the Son of God, the Logos that went out of God in the beginning. இப்பொழுது ஒரு சிறு வெள்ளையான வெளிச்சம் நாம் காணக்கூடியதாய் வந்து கொண்டிருக்கிறது. நாம் அதை பரிவட்டம் என்று அழைக்கிறோம். அதுதான் தேவனுடைய குமாரன். ஆதியிலே தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு சென்ற லோகோஸ் வார்த்தையாகும். And then how that he is standing there, and in his mind he began to think of what a world would be, and drew all this pictures in his mind, and he said, "Let there be light." பின்னர் அவர் அங்கே நின்று கொண்டிருந்தார். அவர் அவருடைய சிந்தையில் உலகம் எந்த விதமாய் இருக்கும் என்பதை அவர் சிந்திக்க துவங்கி அவருடைய சிந்தைக்குள் இந்த எல்லா காட்சியையும் வரைந்திருந்தார். அவர் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். And an atom split, began to break forward, and an atomic went off, the first atomic explosion. ஒரு அணு பிளந்து உடைந்து கொண்டே போனது. ஒரு அணுசக்தி வெளியேறினது. முதலாவது அணு அதிர்வெடி ஏற்பட்டது. And then them atoms began to accumulate to it, made into cinders as the moisture, or whatever it was, began to
breaking the atom split. அதன் பின்னர் அந்த அணுக்கள் எல்லாம் ஒன்று சேர துவங்கி பாதி எரிந்த கரித்துண்டுகளாக ஆகும் வரை ஒன்றாய் திரண்டது. ஈரப்பசை போன்று அது என்னவாக இருந்ததோ அது உடைய துவங்கியது. அணுக்கள் பிளந்தது. And after a while, there came a star, or a piece of a missile that flew off and went sailing through the air. கொஞ்சம் கடித்து அங்கே ஒரு நட்சத்திரம் வந்தது, அல்லது அதிலிருந்து பறந்து சென்ற ஏவுகணையின் ஒரு சிறு துண்டு அப்படியே பறந்து ஆகாயத்தின் ஊடாக மிதந்து சென்றது. He watched it maybe for a few million years and then stopped it. He had no hurry. Had plenty of time, forever. He was from the beginning to the end. There was no time with him. அவர் அதை ஒருவேளை பல லட்சக்கணக்கான வருஷங்களாக கவனித்துக் கொண்டிருந்தார். அதன் பின்னர் அதை நிறுத்தினார். அவருக்கு ஒன்றும் அவசரமில்லை. அவருக்கு என்றென்றைக்குமாக அதிகப்படியான நேரம் இருந்தது. அவர் துவக்கத்திலிருந்து முடிவு மட்டுமாய் இருக்கிறார். அவரோடு கால வரம்பு என்பதே கிடையாது. அதன் பிறகு இன்னொன்று பறந்து சென்றது. அவர் அதை இந்த பக்கமாக நிறுத்தினார். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவருடைய முதலாவது வேதாகமத்தை எழுதி கொண்டிருக்கிறார். முதலாவது வேதாகமம் எழுதப்பட்டது என்றால் அது ஆகாயத்தில் எழுதப்பட்டது. ஜோடியாக் வானராசிகளாகும். It ends up with Leo the Lion, the second coming. And he's writing his first Bible. அது கன்னியில் துவங்குகிறது. அந்த விதமாகத்தான் அவர் முதல் முறையில் வந்தார். அது சிங்கத்தில் முடிகிறது. இரண்டாவது வருகை. அவருடைய முதலாவது வேதாகமத்தை அவர் எழுதி கொண்டிருக்கிறார். The second Bible was written by Enoch and put in the pyramid. இரண்டாவது வேதாகமம் எழுதப்பட்டது. அது ஏனோக்கினால் எழுதப்பட்டு கூர்நுனி கோபுரத்தில் பொருத்தப்பட்டது. The third Bible was written and the last one is this one. மூன்றாவது வேதாகமம் எழுதப்பட்டது. கடைசியான அது இந்த ஒன்றுதான். God always does things in threes. God is perfect in threes. தேவன் எப்பொழுதும் மூன்றுகளில் காரியங்களை செய்கிறார். தேவன் மூன்றில் பரிபூர்ணமாய் இருக்கிறார். He's perfect. Pardon me. He's perfect in Father, Son, Holy Spirit. He's perfect in justification, sanctification, baptism of the Holy Spirit. He's perfected in his three. அவர் பூரண சற்குணராய் இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியில் அவர் பரிபூர்ணமாய் இருக்கிறார். நீதிமானாகுதல், பரிசுத்தமாகுதல், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் அவர் பரிபூர்ணமாய் இருக்கிறார். அவருடைய மூன்றுகளில் அவர் பரிபூர்ணப்படுகிறார். We are in his making, so we are perfected in three: soul, body and spirit. நாம் அவருடைய உண்டாக்குதலில் இருக்கிறோம். எனவே நாம் ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றில் பரிபூர்ணமாக்கப்படுகிறோம். And our bodies controlled of nerves, of blood and of cells, flesh, three, all perfected in three. நம்முடைய சரீரமானது நரம்புகளாலும் இரத்தத்தினாலும் தசைகளினாலும் கட்டுப்படுத்தப்படுகிறது. மூன்று. சகலமும் மூன்றில் பரிபூர்ணப்படுகிறது. Then he said, after he'd got all of that made, before he'd ever done anything else, அவர் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னும் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்னர் அதன் பிறகு அவர் கூறினார், I can see this little halo move over this world, which was merely a cinder, frozen, hanging out there like a great iceberg. இந்த சிறிய பரிவட்டமானது அசைந்து இந்த உலகத்துக்கு மேலாக வருகிறதை என்னால் காண முடிகின்றது. உலகமோ வெறுமனே ஒரு அரைக்குறையாய் எரிந்து போன கரியாய் உறைந்து போய் ஒரு மகத்தான மிதக்கும் பனிகட்டி பாறையை போன்று அங்கே தொங்கிக் கொண்டிருந்தது. And he moved it over near the sun, and he began to turn it like that around the sun. It began to melt. The big ice glaciers tore loose. அவர் அதை சூரியனுக்கு அங்கே கொண்டு போனார். சூரியனை சுற்றி அதை இந்த விதமாக சுற்றிவிட துவங்கினார். அது உருக துவங்கியது. பெரிய பனிக்கட்டி பாறைகள் கட்டுவிட்டது. Texas is being formed, and the plains there, we're talking how the icebergs come down through there. That crowd just can figure out. டெக்சாஸ் நாடும் அங்கேயுள்ள சமபூமியும் உருவாக துவங்கியது. இந்த மகத்தான பனிப்பாறைகள் எப்படி அங்கே வந்தன என்று நமக்கு போதித்துள்ளபடியாக கால அளவு பட்டியல்காரர்களால் அதை கணித்து கூற முடியும். And then the whole world, they could run down into the Gulf of Mexico and so forth, begin to bundle up with water,
and the world without form and void. Now we're in Genesis 1. See? அதன் பிறகு முழு உலகமும் மெக்சிகோ வளைகுடா முதலானவைகளின் வழியாக வழிந்தோடி பிறகு தண்ணீரோடு கலக்க துவங்கினது. பூமியானது வெறுமையாயும் ஒழுங்கின்மையாயும் இருந்தது. பாருங்கள், இப்பொழுது நாம் ஆதியாகமம் 1 இருக்கும். Now, then God moved and separated the firmament from the waters, and He made the light, and then He created all His creation. பின்னர் தேவன் அசைவாடி தண்ணீரிடத்திலிருந்து ஆகாய விரிவை வேறு பிரித்தார். அவர் வெளிச்சத்தை உண்டாக்கினார். அதன் பிறகு அவருடைய எல்லா சிருஷ்டிகளையும் அவர் சிருஷ்டித்தார். Then after He made it, all the trees come up, the plants and so forth. What a beautiful setup He had. He loved it. It was beautiful. And He thought that was fine. அதன் பின்னர் அதை அவர் செய்த பிறகு எல்லா மரங்களும் தாவரங்களும் முதலானவைகள் முளைத்தெழும்பின. என்ன அருமையான பார்வையாய் அமைப்பாய் அவருக்கு இருந்திருக்கும். அவர் அதை விரும்பினார். அது அழகாய் இருந்தது. அது அருமையாய் இருக்கிறது என்று அவர் கருதினார். So He couldn't just leave it in that state. He had to leave something with it. So He said, let us, plural, make man, plural, in our own image. Let us make man in our own image. ஆகவே அந்த நிலையில் அதை அப்படியே விட்டுவிட அவருக்கு விருப்பமில்லை. அதனோடு வேறு ஏதாவது காரியத்தை வைக்க வேண்டியதாய் இருந்தது. எனவே அவர் பன்மையில் நாம் மனுஷனை உண்டாக்குவோமாக, பன்மையில் நமது சாயலாக என்று, நமது சாயலாக நாம் மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். So then when God made His first man, He was a spirit man. He was something on the order of God, or the Son of God, the Logos. That was the first man. ஆக அதன் பின்னர் தேவன் அவருடைய முதல் மனிதனை உண்டாக்கின பொழுது அவன் ஒரு ஆவியான மனிதனாய் இருந்தான். அந்த மனிதன் தேவன் அல்லது தேவனுடைய குமாரனாகிய லோகோஸ், வார்த்தை என்ற அந்த அந்தஸ்தில் இருந்தான். அதுதான் முதல் மனிதன். Then He gave the man jurisdiction over to lead all the animal life, just like the Holy Spirit leads the believer today. Go here, do this. பின்னர் அவர் எல்லா ஜீவ ஜந்துக்களின் மேலும் ஆளுகையை மனிதனுக்கு கொடுத்தார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளை நடத்திக் கொண்டு போவது போல் மனிதன் ஜீவ ஜந்துக்களை வழிநடத்தும்படி அதிகாரம் கொடுத்தார். இங்கே போ, இதை செய் என்பது போல். If we were perfect in submission to the Holy Spirit, God would lead us by the Holy Spirit, just like Adam led the animals of that day. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை கீழ்ப்படுத்துவதில் நாம் பரிபூர்ணமாய் இருந்தால், அன்றைக்கு ஆதாம் ஜீவ ஜந்துக்களை வழிநடத்தினர் போன்று பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவன் நம்மை வழிநடத்துவார். So he made them, and then when He did, He began to move upon the idea then that He had made man out of the dust of the earth. ஆக அவர் அவைகளை உண்டு பண்ணினார். அவர் செய்ததற்கு பின்னர் பூமியின் மேலுள்ள மண்ணினால் மனிதனை உருவாக்குவது என்ற கருத்தின் மேல் அவர் ஆசைவாடிக் கொண்டிருந்தார். There was no man to till the soil, no one to do work, no physical being. So He made man out of the dust of the earth. நிலத்தை பண்படுத்த அங்கே ஏது மனிதன் இல்லை, வேலை செய்ய அங்கே ஒருவரும் இல்லை, சரீர பிரகாரமாக அங்கே ஒன்றுமே இல்லை. ஆகையினால் அவர் பூமியின் தூளிலிருந்து மனிதனை உண்டாக்கினார். Now there's where I think that botanist or science and Christianity does not conflict one with another. அங்கேதான் தாவர ஆராய்ச்சியாளர், விஞ்ஞானி, கிறிஸ்தவன் இவைகள் ஒன்றோடொன்று முரண்பாடு கொள்வதில்லை என்று நான் நினைக்கிறேன். Because science says the man came from a different life, and we say when you look at a man here, he's in the image of God. ஏனென்றால் மனிதன் வித்தியாசமான ஜீவனிலிருந்து வந்தான் என்று விஞ்ஞானம் கூறுகிறது. நீங்கள் ஒரு மனிதனை நோக்கி பார்க்கும்போது அவன் தேவனுடைய சாயலாக இருக்கிறான் என்று நாம் கூறுகிறோம். This was not the image of God to begin with. This was the image of animal life. துவக்கத்திலே இது தேவனுடைய சாயல் அல்ல, இது பிராணிகளின் ஜீவனின் சாயலாக இருக்கிறது. And an evolutionist argues that I don't believe in the chain of evolution the way they do, all coming from the single cell, but I believe we evolve, certainly. The evolution one man from another. பரிணாமர்கள் இவ்விதமாக வாதம் செய்கின்றனர். அவர்கள் கூறுகின்றபடியான சங்கிலி தொடர் பரிணாமத்தில் எனக்கு நம்பிக்கை கிடையாது.
அதாவது சகலமும் ஒரு ஜீவ அணுவிலிருந்து வருகின்றது என்பது. ஆனால் நாம் ஒன்றிலிருந்து தான் விருத்தியாகி வந்தோம் என்று நம்புகிறேன். நிச்சயமாக ஒரு மனிதனிலிருந்து இன்னொரு மனிதன் விருத்தியாகி வந்த. But then when God made all of that and put the man made him out of the dust of the earth. Now, not in his own image. He had already made the man. தேவன் இவை எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்னர், அதாவது பூமியின் தூளிலிருந்து மனிதனை உண்டாக்கினார். அவருடைய சொந்த சாயலின்படியாய் அல்ல, அவர் ஏற்கனவே மனிதனை உண்டாக்கிவிட்டார். Then he breathed into him the breath of life, and he became a living soul. So the soul of man is the nature of the spirit. அதற்கு பின்னர் அவனுக்குள்ளாக ஜீவ சுவாசத்தை அவர் ஊதினார். அவன் ஒரு ஜீவ ஆத்துமாவானான். எனவே மனிதனுடைய ஆத்துமா அவனுடைய ஆவியின் சுவாபமாய் இருக்கிறது. Now when you're reborn, you don't get a new spirit, you get a new nature of that spirit. It's the same spirit, but a new nature of it. இப்பொழுது நீங்கள் மறுபடியுமாய் பிறக்கும் பொழுது நீங்கள் ஒன்றும் ஒரு புதிய ஆவியை பெற்றுக் கொள்வதில்லை. அந்த ஆவியின் ஒரு புதிய சுவாபத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். அது அதே ஆவிதான், ஆனால் அதனின் ஒரு புதிய சுவாபம். You take two men, send them together, both look alike, and one of them is a sinner, and one of them is a Christian. நீங்கள் இரண்டு மனிதர்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் இருவரையும் ஒன்று சேர்த்து நிற்க வையுங்கள். இருவரும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாய் இருப்பார்கள். அவர்களில் ஒருவன் ஒரு பாவியாயிருக்கிறான், இன்னொருவன் ஒரு கிறிஸ்தவனாயிருக்கிறான். And one man say, I got a spirit the same as you have, see? But one of them is a different, his soul, his nature is different. He's been changed. உனக்கு இருப்பது போன்று எனக்கும் ஆவி இருக்கிறது என்று ஒரு மனிதன் கூறுவான். ஆனால் அவர்களில் ஒருவன் வித்தியாசமாய் இருக்கிறான். அவனுடைய ஆவி வித்தியாசமாய் இருக்கிறது. அவனுடைய சுவாபம் வித்தியாசமாய் இருக்கிறது. அவன் மாற்றப்பட்டு. So then he breathed into this man. I don't know how he made it. ஆக அதற்கு பின்னர் ஜீவ சுவாசத்தை அந்த மனிதனுக்குள்ளாக ஊதினார். இப்பொழுது எப்படி என்று எனக்கு தெரியாது, எப்படி அவனை அவர் உண்டாக்கினார் என்று. He put him in five senses so he could contact his earthly home and see, taste, feel, smell, and hear. அவன் இந்த பூமியோடு தொடர்பு கொள்ளும்படியாக அவனை 5 புலன்களுக்குள்ளாக வைத்தார். காணுதல், ருசித்தல், நுகர்தல், உணருதல், கேட்குதல். And he made him in that manner. Now those senses was not to contact God. அவனை அவர் அந்த விதமாக உண்டாக்கினார். அந்த 5 புலன்கள் தேவனோடு தொடர்பு கொள்வதற்கு அல்ல. His sense to contact God was his spirit, his soul was the soul is sinneth, the soul shall die. தேவனோடு தொடர்பு கொள்ள அவனுக்கு உண்டான புலன் அவனுடைய ஆவியாயிருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்துமா, அந்த ஆத்துமா மரிக்கும். Now, I'm going a long ways around to get something, but I hope you get every point of it so you can see exactly what God had to do at Calvary. உங்களுக்கு ஒரு காரியத்தை கூறுவதற்காக நான் அப்படியே சுற்றி கொண்டு போகிறேன். ஆனால் அதன் ஒவ்வொரு அம்சத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு தேவன் கல்வாரியில் சரியாக அப்படியே என்ன செய்தாக வேண்டும் என்பதை நீங்கள் காண முடியும் என்று நான் நம்பிக்கையா இருக்கிறேன். Now, when this man, then when he put him in his senses, his five senses, அதற்கு பின்னர் அவர் இந்த மனிதனை அவனுடைய 5 புலன்களுக்கு உள்ளாக விட்டார். and then the man, he was lonesome, so he made him a wife, a helpmate, taken from his side a rib and made a woman. அதன் பிறகு மனிதன் தனிமையாயிருந்தான். எனவே அவனுக்கு ஒரு மனைவியை, ஒரு துணைவியை உண்டாக்கினார். அவனுடைய விலா எலும்புகளில் ஒன்றை வெளியே எடுத்து ஒரு ஸ்திரீயை உண்டு பண்ணினார். A beautiful type there, all in type of God taking from the side of Christ the bride. அங்கே ஒரு அழகான பாவனை, மணவாட்டிய தேவன் கிறிஸ்துவின் விலாவிலிருந்து எடுக்கிறதற்கு எல்லாம் பாவனையாயிருக்கிறது. See, God opened up Adam's side, taken a rib, which a man had, one less rib and a woman in the structure of the body. புரிகின்றதா? தேவன் ஆதாமின் பக்கவாட்டை திறந்து ஒரு விலா எலும்பை எடுத்தார். அதனால் தான் சரீர அமைப்பில் ஸ்திரீயை காட்டிலும் ஒரு மனிதனுக்கு ஒரு விலா எலும்பு குறைவாக இருக்கும். And now God opened up the side of Christ in the Calvary and taken out the bride. தேவன் கிறிஸ்துவின் பக்கவாட்டை கல்வாரியில் திறந்து மணவாட்டியை வெளியே எடுத்தார். The church comes through the blood of Christ into the body of Christ. சபையானது கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக கிறிஸ்துவினுடைய சரீரத்துக்கு உள்ளாக வருகிறது. That's how we come in. It's through no other way. நாம் அந்த விதமாகத்தான் உள்ளே வருகிறோம். வேறு எந்த வழியும்
மூலமாயும் அல்ல. No matter what church you belong to, how good a man you are, how good a woman you are, you must accept God's all-sufficient sacrifice, His provided way for your loss. நீங்கள் எவ்வளவு நல்ல சபையை சார்ந்திருந்தாலும், நீங்கள் எவ்வளவு ஒரு நல்ல மனிதனாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளவு ஒரு நல்ல ஸ்திரீயா இருந்தாலும் கவலை இல்லை. நீங்கள் தேவனுடைய எல்லாவற்றுக்கும் போதுமான அவருடைய அளிக்கப்பட்ட வழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையேல் நீங்கள் இழக்கப்பட்டு போவீர்கள். அது உண்மை. That's the only way that you can come in, is through there. Now, there's only one way, and that's the door. நீங்கள் உள்ளே வர இருக்கின்றதான அந்த ஒரே வழி அங்கே அதனூடாகத்தான். இப்பொழுது ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அதுதான் வாசல். Jesus taught that famous parable when he was here on earth. இயேசுவானவர் இந்த பூமியின் மேல் இருந்த பொழுது அவர் ஒரு பெயர் பெற்ற ஓமையை சொன்னார். He said the wedding supper was made, and every man was given a garment, and he found one man there without a garment. He said, "Friend, what are you? How come you haven't got a garment?" அவர் சொன்னார், கல்யாண விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அங்கே ஒரு மனிதன் கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இருக்க கண்டு, நண்பனே, நீ என்ன கல்யாண வஸ்திரம் எப்படி உனக்கு கிடைக்காமல் போனது என்று கூறினார். Now the Oriental custom of that, when the bridegroom invited every person he invited 50 people, then he had 50 rolls. பண்டைய கிழக்கத்திய நாடுகளின் வழக்கம் என்னவென்றால், மணவாளன் ஒவ்வொருவரையும் அழைக்கும் போதும் அவன் 50 பேர்களை அழைத்து 50 மேலங்கிகளை வைத்திருப்பான். And he stood somewhere at the door, and every time a man come in, rich or poor, he put the robe on him. Then no one knew whether he was rich or poor. He all looked the same under a robe. அவன் கதவண்டை எங்காவது நின்று கொண்டு ஒவ்வொரு முறை ஒரு மனிதன் வரும்பொழுதும், ஐஸ்வர்யவானோ அல்லது ஏழையோ, அவன் ஒரு மேலங்கியை போடுவான். அப்பொழுது அவன் ஏழையா அல்லது ஐஸ்வர்யவானா என்பதை ஒருவரும் அறியார்கள். அவனும் யாவரும் ஒரு அங்கியின் கீழாக ஒரே மாதிரியாய் காணப்படுவார்கள். And that's the way God does today. He gives the Holy Spirit, which is a type. Every man that he invites, we're all the same. அந்த விதமாகத்தான் தேவன் இன்றைக்கு செய்கிறார். அவர் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். அது ஒரு பாவனையாய் இருக்கிறது. அவர் அழைக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் நாம் எல்லாரும் ஒரே மாதிரியாயிருப்போம். Not this one calls a little better than the other, and that little higher than this one. We're all the same in the sight of God. Everyone's invited to the wedding supper. இந்த ஒன்றல்ல, ஏனென்றால் அதை காட்டிலும் இந்த ஒன்று மேலானதாக இருக்கிறது. அந்த ஒன்று இந்த ஒன்றை காட்டிலும் உயர்ந்தது. நாம் யாவரும் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையில் ஒரே மாதிரியாயிருக்கிறோம். Then when he came in and he found one man, now there's only one door to come through because there's where the garments is given out. பின்னர் அவர் உள்ளே வந்தபோது அங்கே ஒரு மனிதன் கல்யாண வஸ்திரம் இல்லாதிருக்க கண்டார். இப்பொழுது அங்கே உள்ளே வருவதற்கு ஒரே ஒரு கதவு தான் இருக்கிறது, ஏனென்றால் அங்கேதான் வஸ்திரங்கள் கொடுக்கப்படுகின்றது. And he found a man at the supper table without a garment on. விருந்து மேஜையில் அங்கே ஒருவன் இந்த வஸ்திரம் இல்லாதவனாக இருக்க கண்டார். He said, "Friend, what you doing here? Why haven't you got a garment on?" அவன், நண்பனே, நீ இங்கே என்ன செய்கிறாய்? உன்மேல் ஏன் அந்த வஸ்திரம் இல்லை என்று கேட்டான். And the man was speechless. He came in by a window some other way. He didn't come by the door. அந்த மனிதன் வாயடைத்து போயிருந்தான். அவன் ஒரு ஜன்னல் வழியாய் வேறு ஏதோ வழியாய் உள்ளே வந்தான். அவன் கதவின் வழியாக வரவில்லை. And every man that comes by Christ into the body of Christ receives the Holy Spirit. Amen. The robe. கிறிஸ்துவின் மூலமாய் கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக வருகின்ற ஒவ்வொரு மனிதனும் மேலங்கி ஆகிய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறார். He's standing right there to put it on you just as soon as you come in. See, that's what He's promised, and that's what He does. நீங்கள் உள்ளே வந்த மாத்திரத்தில் அதை உங்கள் மேல் போடும்படியாக அவர்தானே அங்கே நின்று கொண்டிருக்கிறார். பாருங்கள், அதைதான் அவர் வாக்களித்திருக்கிறார், அதைதான் அவர் செய்கிறார். Now, back there in the beginning in the Eden, then He made a wife for him or a helpmate. இப்பொழுது திரும்பவுமாக அங்கே ஆதியிலே ஏதேனில் அவர் அவனுக்கு ஒரு மனைவியை, ஒரு துணைவியை உண்டு பண்ணினார். Now you see these pictures in magazines sometime of some artist. இந்த கட்டுரை புத்தகத்தில் இருக்கும் இந்த படங்களை நீங்கள் இப்பொழுது பாருங்கள். எப்பொழுதோ ஒரு ஓவியன் வரைந்துள்ளார். That's very poor inspiration. If you see the Eve with hair sticking out like that, and oh, what a horrible looking thing, and say that was our mother,
Why, there would be no one in the world could admire that. அது ஒரு மிகவும் குறைவான எழுச்சி உடையதாயிருக்கிறது. நீங்கள் ஏவாளை அந்த விதமாக மயிரெல்லாம் வெளியே நீட்டிக் கொண்டிருக்க காண்பது மிகவும் பயங்கரமாக மோசமாக இருக்கின்றது. அதை நம்முடைய தாய் என்று கூறுவதா? உலகத்தில் ஒருவராலும் அதை பார்த்து வியக்க முடியாது. I believe Eve was the most beautiful woman that's ever on the earth. That's right. ஏவாள் மிகவும் அழகுள்ள ஒரு ஸ்திரீயாய் இதுவரை இருந்திராதவளாய் இருப்பாள் என்று நான் நம்புகிறேன். அது உண்மை. When Adam looked at her, why, it goes to show that strain comes right on down through human beings today. If it didn't, it'd be vice versa. ஆதாம் அவளை நோக்கி பார்த்தபோது ஏன் இன்றைக்கு இருக்கின்ற மானிட வர்க்கம் அந்த வழி வழியாகத்தான் வந்திருக்கிறது என்பதை அந்த கூரை அந்த பாங்கு அதை காட்டுகிறது. அந்த விதமாக இல்லை என்றால் அது மாறுதலையாயிருக்கும். So Adam taken Eve as his wife, and then when sin came in, எனவே ஆதாம் ஏவாளை அவனுடைய மனைவியாக எடுத்துக்கொண்டான். அதற்கு பின்னரே பாவம் வந்தது. and I have my idea of what that was. I don't express it in the church. Let's just have a little class of some sort of what the sin was in the beginning. But anyhow, when it did, it separated them from fellowship with God. அது என்னவா இருந்தது என்பதனை பற்றி எனக்கு ஒரு கருத்து உண்டு. நான் அதை சபையில் எடுத்து கூறுவதில்லை. அது ஒரு சிறிய ஞாயிறு பள்ளி வகுப்பு போன்று இருந்தால் ஒழிய ஆதியிலே பாவம் என்னவாக இருந்தது என்பதனை நான் கூறுவதில்லை. ஆனால் எப்படி இருந்தாலும் அது செய்யப்பட்ட போது அது தேவனுடன் அவர்களுக்கு இருந்த ஐக்கியத்தை பிரித்து விட்டது. Now, here's the picture I want to get. நான் உங்களுக்கு கூற விரும்புகின்றதான காட்சி இதுதான். Now, when God realized, or some angel or some being had come up and told God that your son is lost, he's sinned, he's fallen. தேவன் உணர்ந்து கொண்ட பொழுது அல்லது ஏதோ தூதன் அல்லது ஏதோ ஜீவன் மேலே வந்து தேவனிடத்தில் உம்முடைய குமாரன் இழக்கப்பட்டு போனான், அவன் பாவம் செய்தான், அவன் விழுந்து போனான் என்று கூறினான். Now watch the strain of man. The first thing is make himself a religion. A man, he's got some kind of religion. இப்பொழுது மனிதனின் வழிவழியான கூர் அவனுடைய பாங்கை கவனியுங்கள். முதலாவது அவனாகவே ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணினான். ஒரு மனிதன் அவனுக்கு ஏதோ ஒரு விதமான ஒரு மார்க்கம் அவனுக்கு இருக்கிறது. I was talking to a famous man here in the city the other day. He said, you know, my religion's, Brother Branham, is keeping the golden rule. இங்கே அன்றொரு நாள் பட்டணத்தில் உள்ள ஒரு பெயர் பெற்ற மனிதனோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவர், சகோதரன் பிரண்ணம், தங்க கட்டளையை கடைபிடிப்பதே என்னுடைய மார்க்கமாய் இருக்கிறது. That's good, but brother, unless a man's born again, he'll perish. He's got to be born again. ஆனால் சகோதரனே, ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் அவன் அழிந்து போய் விடுவான். ஆம், அவன் செய்யத்தான் வேண்டும். அவன் மறுபடியுமாய் பிறந்தாக வேண்டும். Now, the golden rule is all right. That's a moral man can do that. But it's got to be all in the supernatural line. தங்க கட்டளை எல்லாம் சரிதான். ஒரு நெறி வாய்ந்த மனிதனால் அதை செய்ய முடியும். ஆனால் அதெல்லாம் இயற்கைக்கு மேம்பட்ட பாதையில் இருந்தாக வேண்டும். And you'll see what God had to do in order that we could be supernaturally born. இயற்கைக்கு மேம்பட்ட விதமாய் நம்மை பிறக்க வைப்பதற்காக தேவன் என்ன செய்தாக வேண்டியதாய் இருக்கிறது என்பதை நீங்கள் காணுவீர்கள். Now, when then he sinned, he made himself word religion means covering, just like something covered. பின்னர் அவர்கள் அப்படி பாவம் செய்தபோது அவனாகவே ஒரு மார்க்கத்தை அவனுக்கு உண்டு பண்ணி கொண்டான். மார்க்கம் என்ற ஆங்கில வார்த்தை மூடிக்கொள்ளுதல் என்று அர்த்தம். மூடும் ஏதோ காரியம் போன்று அது இருக்கிறது. Coat is a moral religion to me because it covers my being, and your clothes is the same way, and it's a covering. இந்த மேலாடை எனக்கு அது ஒரு நெறிமுறை மார்க்கமாய் இருக்கிறது. ஏனென்றால் அது என்னையே மூடிக்கொள்ளுகிறது. உங்களுடைய ஆடைகள் அதே விதம்தான். அது ஒரு மூடிக்கொள்ளுதலாய் இருக்கிறது. Now, notice then when Adam, his fig leaves were all right as long as he didn't have to face God. But when he had to face God, he realized his fig leaves was no good. இப்பொழுது கவனியுங்கள். பின்னர் தேவனை அவன் முகமுகமாய் சந்திக்காது இருந்த வரைக்கும் அவனுடைய அத்தியிலை போதுமானதாய் இருந்தது.
ஆனால் அவன் தேவனை முகமுகமாய் சந்திக்க வேண்டியதான போது அவனுடைய அத்தீரைகள் ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லை என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். And now, friends, you might think you're a pretty good person, see? And you might be. That's right. இப்பொழுது நண்பர்களே, நீங்கள் ஒரு அருமையான மனிதன் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். பாருங்கள், உண்மையிலேயே நீங்கள் அந்தவிதமாய் இருக்கலாம், அது உண்மை. But when you come to face God, if you haven't accepted God's provided sacrifice for you, you're lost and you'll know it. Amen. ஆனால் நீங்கள் தேவனை சந்திக்க வேண்டி வரும் பொழுது உங்களுக்கான தேவனால் அளிக்கப்பட்ட பலியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நீங்கள் இழக்கப்பட்டவர்கள். நீங்கள் இதை அறிவீர்கள். I stood by their sides, watch them die. See the doctors shoot high poles in their arms to keep them quiet, and hear them scream and carry on. Say, "Oh, they're just beside us." நான் அவர்களுடைய பக்கத்தில் நின்று அவர்கள் மரிக்கிறதை கண்டிருக்கிறேன். ஹைப்போ ஊசியை வைத்தியர் அவர்களுடைய கரங்களில் போட்டு அவர்களை அமைதியாக்குகின்றதை கண்டிருக்கிறேன். அவர்கள் உச்ச குரலில் அலறிக் கொண்டிருக்கிறதை கேட்டேன். ஓ, அவர்கள் பக்கத்திலேயே அவர்கள் இருக்கின்றனர் என்று கூறுகின்றனர். நான், வைத்தியரே, இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு அதை போடாதிரும் என்றேன். புரிகின்றதா? நீங்கள் சரி என்று அவர்கள் நினைக்கும் போது உங்களால் அவர்கள் கூறுவதை கேட்க முடியும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். Unregenerated of God will go that way of destruction. You can't help it. Your own soul guides you. தேவனால் மறுஜென்மம் அடையாத எவனொருவனும் அந்த அழிவின் பாதையிலே போவான். அதற்கு உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுடைய சொந்த ஆத்துமாவே உங்களை வழிநடத்துகிறது. If you're born again, you're bound to go up. If you're not born again, you've got to go down. Just your own soul will do it. நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்களாக இருந்தால் நீங்கள் மேலே போவது நிச்சயமாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் நீங்கள் கீழே போய்த்தான் ஆக வேண்டும். உங்களுடைய சொந்த ஆத்துமாவே அதை செய்யும். Just like a magic wand that would open a door somewhere. If you haven't got the wand, the door won't open. ஒரு மந்திரக்கோலை போன்று அது எங்கேயோ இருக்கின்ற ஒரு கதவை திறக்கும். உங்களிடத்தில் மந்திரக்கோல் இல்லை என்றால் கதவு திறக்காது. If you're not born again, you're just rejected automatically. That's all. நீங்கள் மறுபடியும் பிறவாதிருந்தால் நீங்கள் தானாகவே நிராகரிக்கப்படுகிறீர்கள். ஆனால் அவர்களுடைய மூடிக்கொண்டு இருக்கின்றது போதாது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவ்வளவு. Now, then when I see there then